எல்லாம் சம்பந்தத்தோட தான் ஐயப்பங்களுக்கு போயிட்டு வந்தா என்ன வேணாலும் சொல்லுவியா நீ? தண்ணி அப்புறம் சுடு தண்ணி எனக்கு. நான் சண்டை ஓட்டுக்கிட்டு பாட்டு பாரியா? உன்னைத்தானே என்ன ஊரு என்ன பேரு அதிரசம் முறுக்கு சீப்பு சீடை எல்லாம் தீபாவளிக்கு தின்னதெல்லாம் ஞாபகப்படுது. பாடல் ஒன்று சேரும்போது அது மீன் சாமி நீங்க கொஞ்சம் பேசாம நீங்க பண்ற வேலைதான் ஒரு பாட்டு பாடுங்க. சொன்னா அவ்வளவா? அது எதுக்கு பாருங்க. அப்பா ஐயா ஐயா சாமி எப்பம் ரெடியா மூடி வச்சுட்டு ஏதோ என்னும் வளர்த்தேன் தேன் என்ற இடத்திலே தேன் வானோ ஒளை எலை தாளாட்டுதே தாளாட்டு என்ற இடத்திலே மணி தாளாட்டம் கோலாட்டம் பாட்டு பாட்டு நிகழ்ச்சி கோலாட்டு என்பதில் எழுத்து மணி ஒலித்திருப்பா. அடி கோமேதா ஓ மண்டே புழக்கத்தம்மா இருப்ப போ எந்திரிச்சு கண்ணுக்குட்டி அவுத்து விடு போ. என்ன பாட்டு நிகழ்ச்சியா வந்திருக்க? கண்ணுக்குட்டி அவுத்துனா என்னன்னு தெரியுமா? மூத்தரம் போக சொல்றோம். தெரியாது தெரியாது. கல்லடப்பு வந்துட போகுது. போ கிளம்பு. இந்த உனக்குன்னு போயிட்டா போ. உன்னை வச்சுட்டு வசனம் பேச முடியாது. வசந்த பூரா பாட்டாக்கிடும் போ. எந்த நேரத்தில் இந்த வாயை திறந்தான ஆண்டவன்? ஐயோ கடவுள் மூடுது இல்லை இந்த வாய். அட கண்ணை குத்திப்படாதையா நீரு. நானே அறப்பார்வையில் தான் வண்டி போய்கிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் அநியாயமாக ஒரு சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சா போட்டியா? தீபாவளிக்கு நிறைய பேர் அடிச்சு விட்டாங்க. நீ முடிச்சிட்டியா? இல்லை பொழைச்சிக்கிட்டேன். நல்ல வேலை. என்ன ஒன்று காரில் போயிட்டு இருந்தேன். எதுக்கு வந்த காரையும் பிரைட்டை தூக்கிட்டேன் பிள்ளாருன்னு. சரி நம்ம லைட்டு கொஞ்சம் கம்மி. எதுக்கு சைக்கிளில் முன்னாடி போயிட்டு இருந்திருக்கேன் முண்டை தெரியல எனக்கு. நல்லா கிட்ட போகும் தான் பார்த்தேன். வெள்ளை சட்டை கொடுத்தேன். ஒரு வேளை கரும்பு சட்டை கொடுத்தா ஆள் காலி தான் முடிஞ்சு வேலை. சரி ஆள் போறானேன்னு ஒரு ஆரணை கொடுத்தேன் பாம்னு. முண்டை அவன் பயத்தில் சைக்கிளை கீழே போட்டு காவாய்க்குள்ள தப்பிட்டான். தப்பிச்சான். நல்ல வேலை நீ தப்பிச்ச. அவன் அடிச்சிருந்தா உன்னை கொண்டே உள்ள வச்சிருப்பாங்களே. ஒரு வகையில் 2 வயலும் தப்பிச்சான். பிரச்சனை இல்லை. எம்மிடத்தை உமக்கு 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 என்ன வழி என்று கேட்டீங்கன்னா முத்துராஜே யார் இந்த உமுக்கு பார்ட்டி லீவா? நீர் வர காரணம் ஒரு மையா. தண்ணி நிறையா குடிச்சா வரத்தான் செய்யும். என்ன செய்ய முடியும்? குடிச்சோம்னா வரும்ல. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. நீர் கிடப்புக்கு கண்கண்ட மருந்து அதுதான். வேற எதுவும் கிடையாது. எதுல? அதில் தான். ஏய் எதுல நீ கேட்குறேன்ல? பெருவரல்ல. வேலை கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதந்தான். வருடி உடனே அப்படியே பூவா செப்புமையா. நாயா சப்புறது கால் தனியா வருவாங்கயா. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ் தீந்தமிழ் பைந்தமிழ் கடந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியுமோ? சிப்பி பாறையா இருக்குமோ? ஜெர்மன் செப்பேடு. ஓ தெரியும். தெரியுமோ? பப்பி போல இருக்கு. அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? ஓ தெரியும். அவ்வளவுதான். ஓ தெரியும். ஓ தெரியும். அங்கனுக்குள்ளேதான். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன். பிறக்கணும் பிறக்கணும். ஆமா. எப்படி இதெல்லாம்? படிப்பு தான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி ஆத்தாடி. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று உணர்கிறேன். என்ன அருமை. ஆமா. தமிழில் எத்தனை வார்த்தைகள், எவ்வளவு பெருமைகள், எவ்வளவு சிறப்புகள்.
இந்த தமிழை வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி மொத்தங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க? அதையும் செவியார கேளுங்களே, காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. எப்படி? மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். எப்படி இதெல்லாம்? படிப்பு தான் சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்கலாம் அந்த தமிழ். பாத்தில பாத்தில எப்படி ஒலி? கொஞ்சம் ஓவர் ரத்தம் போயிட்டோமோ. வணக்கம் பாஸ். கவட்டை கிழிஞ்சிரும் போல இருக்கு. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா. இருக்கட்டும்யா இருக்கட்டும்யா. எப்படி இதெல்லாம்? படிப்பு தான் சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல் அடடடட தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்ற தமிழை உணரும் பொழுது ஒரு மனிதனுக்கு உணர்ச்சி பாஸ். என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? சீன் நடந்துட்டு இருக்கா இல்லையா? வாங்க. என்ன வேலை இது? கமான் கமான். ஹலோ பாஸ். ஹலோ. வாங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுப்போம். ஒரு 10 நிமிஷத்தில் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விழுகும். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே ஏறாமலே இருக்கேன். சண்டாள பைய சொல்ல கேட்டு நான் குட்டிச்சவராக போனேன். யாரு பேச்ச கேட்டு? தொர்ராஜி தான், வேற யாரு? என்ன சொன்னாரு? புழங்குனா பழசா போகும், புழங்குனா பழசா கிழிஞ்சு போகும், புழங்குனா கிழிஞ்சு போகணும். 3 பேருக்கும் கிழிஞ்சு வச்சு புழங்காமையே பழசா போச்சையா. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டா அப்புறம் நான் வேடிக்கை பார்க்கவா? எதுவாக இருந்தாலும் சரி. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணப்படாதா? என்ன எத்தனை நம்பர்னு சொல்லு, போட்டு கொடுக்குறேன். போட்டு கொடுக்குறோம்னா அங்கே போட்டு கொடுத்துறாங்க. 2 தான். எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லணும். என்ன வாயில் நெளிக்க கூடாதுன்னா? சொம்பு நெளிதாம்ல. மண்டை திறக்குது, அதை பார்க்க வேண்டாமா? எத்தனை நாள் தான் நான் வாழ்க்கை கொடுப்பேன். நானும் கஜினி முகமது மாதிரி படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். தோல்வி தான் வருது, வெற்றி வரல. மலையில் கூட ஏற்றி பார்த்துட்டேன். 2 பிள்ளைகளை வம்புடியாக கூட இழுத்தாந்து பார்த்துட்டேன். முக்கிக்க 5 வருஷமா அப்படித்தான் சொல்ற. பயமா இருக்குல்ல பாஸ்? எப்படி இதெல்லாம்? படிப்பு உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து, உயிரெழுத்து, எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டாமாடச் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். அப்படிப்பட்ட தாங்களை சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்திக் கொண்டா என்ன காரணம்? உங்களோடு யாம் உரையாட வேண்டும், எம்மோடு இந்த இடத்திலே தாங்கள் உரையாட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்திலே நாங்களையும் எம்மையும் இந்த மேடைக்கு அழைத்து புராணம் பெரிதா, எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, எமது கவி பெரிதா, எமது ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று போல ஒரு அளவுதான். சும்மா புடிச்சு தாங்க நான் எப்படி பேசி பேர் வாங்குறதே? மரியாதை பேசு. என்ன மரியாதை? மேடையில் ஒரு நாரதட்ட பேசுகிற அந்த மனசுல ஒரு எண்ணங்கள் இருக்க வேண்டும். என்ன நாகரிகமற்ற வார்த்தையை பேசுகிறீர்? என்ன பேசினாங்க? என்ன பேசினாங்க? என்ன பேசினாங்க? என்ன வைப்பாங்க? ஒவ்வொன்றும் பேசியா? என்ன வாயா பையன் பேசுற? அப்படித்தான் பேசுவேன். பேசியா? ஏய், மரியாதை ரொம்ப அவசியம். என்ன மரியாதை? அவ்வளோதான் மரியாதை. என்ன சண்டைக்கு வர மாதிரி வர? சண்டைக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் நான் சண்டைக்கு வரல. இல்ல, நான் சண்டைக்கு வந்திருக்கேன்ல. எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். அப்புறம் ஆயா முட்டு 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 பாரியா? ஏய், என்ன மேல கை வைக்கிற? ஆயா தொட்டு பாரு. வேண்டாம். வேணும் வேணும். ஒரு அளவு தான். அந்த அளவு காட்டி அம்பிட்டா முட்டை நான் பார்க்கறேன். ஆயா ஆயா முட்டியா 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 முட்டியா. இங்க பாரு. ஆயா நான் போற சண்டை புராண சண்டை, இதிகாச சண்டை, இலக்கிய சண்டை, காவிய சண்டையா? நான் போடுற கை சண்டை, வாய் சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். முட்டு முட்டியா ஏய், முட்டு முட்டு முட்டு. இங்க பாரு. வா தொட்டு
பாரியா. அளவுக்கு அதிகமா ஆடுறது நல்லதுக்கு இல்ல. சிங்கத்தை டச் பண்ணு பாரியா. என் குணம் தெரியாது. என்னோட இப்படி இரு. பொறுமையா இருக்கீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. ஐயோ பயந்துட்டேன். தொட்டுப்புடு ரயில்வே காட்டை தாண்ட முடியுமாயா நீ? ரயில்வே கேட் எந்த பக்கம் இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா? தொட்டு பாரியா. எந்த பக்கம் இருக்கு? வாயா. அது எங்க இருக்கு? அங்கேயே தான் இருக்கேன். ஐயா என்ன டச் பண்ணு பாரியா. வாயா 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 வாயா. வா 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 வா. மோதி பாரு வா. இங்க பாரியா பேசாம போயிரு. போக முடியாது. இல்ல தொட்டு. என்னடா? நான் தொட்டு புடுங்கடா. ஹலோ. போக முடியாதுங்கடா. என்னடா? அட. டேய் வேண்டாம். சண்டைக்கு வாடா. அழகேசா. அழகேசா யார்? அழகேசன் கூப்பிடுற? நான் யார கூப்பிட்டேன்? நீ என்ன ஆளு கூப்பிடுற? வேற மாதிரி ஆயிக்கிறேன். வேற மாதிரி என்ன பண்ணுவ நீ? டேய் வேற மாதிரி என்ன பண்ணுவ? வேற மாதிரி என்ன பண்ணுவ? ஏறுங்க. என்ன? நான் ஒரு மாதிரியான கிறுக்கேன். கிறுக்கனா? கிறுக்கனா? சண்டைக்கு வாடா. ஹலோ. சண்டை. டேய் கிறுக்கனா சண்டைக்கு வாடா. சொல்ற கேளுங்க. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? அண்ணே சொல்லுவீங்க. யாரடா கூப்பிடுற? ஆளு கூப்பிடுற. சாப்பிட்டமேங்கற ஒரு மரியாதைக்கா நான் பேசாம போயிட்டு இருக்கேன். அவங்கள சாப்பிடுறதுக்கு நீ என்கிட்ட உதவாங்கிறது என்னடா இருக்கு? போங்க. என்னடா? என்ன? அதுக்கு மேல இடம் இல்லையா? வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். என்ன இப்படி வரீங்க? டீ சாப்பிடுறீங்களா? என்ன இப்படி ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? என்ன பிரச்சனை? என்ன நீ என்ன அடிச்சு கொண்டு இங்க தள்ளிட்டு போன? நான் எப்ப தள்ளிட்டு போனேன்? எப்பன்னே தெரியலையா? அங்கனக்குள்ள தகுடு இருக்கு பாஸ். அப்ப நான் உன்னை அங்க அடிச்சோனே? அங்கன ஒரு தகுடு இருக்கு. ரெண்டு இடத்துலயும் கால் வச்சா சண்டை வரும். தகுடு எடுக்கிறேன். எங்க போய்? எங்க விடுப்ப? கேரளா போறோம். யார் என்னைய கூட்டி வர? நீ போறியா? நம்ம ரெண்டு பேரும் போறோம். சரி. கேரளா போறோம். சரி. தகுட எடுக்கிறோம். எடுக்கிறேன். ஆளுக்கு ஒரு பார்ட்டியா கூட்டிட்டு நல்ல பீஸா பார்த்து ரெடி பண்ணி இங்க எல்லாம் பீஸாவே கிழிக்க முடியல. பார்ட்டிக்கு கொண்டு வருவோம்னு சொல்ல வரேன் பாஸ். ஏன் கோவப்படுறீங்க? எடுத்து ரெடியா வச்சுக்க. ஓகே பாஸ். ஒவ்வொரு ஊர்ல இதத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. போய் என்கிட்ட இதுக்கிட்ட பராறு போல இருக்கு. ஐயப்பன் கோயில் போறேன்னா ஐட்டம் பார்க்க போறேன்னா என்ன ஏன் குழப்பறீங்க? இது ஆளுக்கு ஒரு பீஸான்னு சொல்ற நீ? தொழிலுக்கு இழுச்ச நீ. ஓகே ஓகே நோ டென்ஷன். அசிங்கமா பேசுற? என்ன புராணம் பெரிதாங்கறே, புராணம் பூங்குற. சொன்னேன். இதிகாசம் பெருசாங்கறே, இதிகாசம் பூங்குற. இலக்கியம் பெருசாங்கறே, இலக்கியம் பூங்குற. சொன்னேன் பாஸ். என்ன சொன்னேன்? சொல்லாம பேர்ல. ஏன் பேர்ல என்ன தப்பு? என் பேர்ல இல்ல. என்ன பேர்ல தப்பு? நீங்க புராணம் பெரிதானீங்க. பெரிதுன்னு சொன்னேன். நான் புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டியதானே. எங்க விட்டீங்க? புராண பூன்னு தள்ளிட்டீங்க. பூ இங்க நின்னுச்சு, இத்தகம் அங்கிட்டு போயிருச்சு. எப்படி வெளியே கேட்குங்க? இலக்கிய பூ அப்படின்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் அங்கிட்டு போயிருச்சு, பூ இங்க நின்னுச்சு. எப்படி புத்தகம் கேட்க? மிஸ்டேக் உங்கள் மாதிரில. ரைட் ஓகே வந்துட்டீங்க. 4 வார்த்தை. நீ சௌக்கியமா, உங்கள் அப்பா சௌக்கியமா, உங்கள் அம்மா சௌக்கியமா கேட்டு அதோட கிளம்பிட்டே இருக்கணும். அதோட இப்படி நான் தங்களோட உரையாடி கொண்டு இருக்கிற வேலையில் இரவனாகப்பட எதுக்கு? 1947 வந்த படம் மாதிரி இருக்கிற ஆளும் தூங்குறதுக்கா? சும்மா நார்மலாக பேசுங்க. போ வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா விடியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தமிழ் மொழிதானே. தத்துவம் மாதிரி அது மயிரை போடுங்க. தத்துவம் நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்தும் டென்ஷன் ஆகிட்டு. என்ன ஆகுது? என்ன இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பேசிக் கொண்டதுதான் உங்களுடைய நாவால். அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீரே. எல்லாம் நாகரிகம். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிர் சொல்லாம தயிர்னா சொல்லுங்க. ஏன் அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள், அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்கள். எந்த வகையில் நியாயம் என்று தாங்கள் ஊருவீர் இந்த இடத்துல? என் பாஸ், இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விடுறானே வெட்டி விட்டு போறேன். பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஆகாத உரையாள் தமிழ் வாத்தியார் தான். ஐயா கொய்யா நம்ம ஆளை கொலையாக கொள்வார். அப்போவே கல் எடுத்து மண்டையை 2 பொழந்து விட்ருக்கேன். அதே மாதிரி 2 மண்டையை பொழந்து விட்டுருவேன். எச்சரிக்கையாக சொல்கிறேன், கவனமாக வந்து பேசிக்கிறேன். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அதல்ல, இல்லையா? கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை சொல்லி இருக்கிறார் ஐயா. ஆமா போடு நக்க சொல்லி இருக்காங்க. நக்க சொன்னானா? நக்க சொன்னான்னு சொன்னேன். எனக்கு நக்கி நடராஜனை மட்டுமே நின்னுட்டுகிறது. அவர்தான் ஆடு முழுது குண்டலங்கள் என்று கீழே விழுந்தது. நாவா நக்கி எடுத்தானே. நக்கி நடராஜன் பேர் வருவதற்கு காரணமாக நடராஜன் நக்கனா நாகராஜன் நக்கனா நமக்கு என்ன? நாகராஜன் சொன்னோனே எனக்கு சிவனுடைய கழுத்திலே ஒரு பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டு இருந்த இடத்துல. பாம்பு அப்புறம் அதை பிடிச்சி ஊ என்று சொன்னேன். ஓம் என்ற பிராண மந்திரத்துக்கு ஊ என்ற இடத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டு இருந்த இடத்துல. இந்த டைலாக் இல்ல, ஒன்லி ஆக்ஷன் மட்டும். இந்த வரலை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிற கர்ண விரலை காட்டினா என்பது மட்டும். தம்பி பெருமாள், என்ன நான் டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப
பட்டுன்னு அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவு விட்டுக்குது. அவர் தான் 1.25 அடியில் எழுதுகிறார் அகரம் உலகம் என்று சொன்னார். திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சு. அவர் போய் பிடிச்சி பார்த்தாரு. அப்பவே அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம அலைகிறாங்க. அரையடி அரை என்று சொன்னோனே லட்சுமணனை மட்டுமே நினைவு விட்டுக்குது. சீதையை வனத்தில் விட்டு பொழுது கோட்டை போட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக அதையும் மீறினால் ராவணேஸ்வர் சீதையை சிறையிடத்து செல்கிறார். சென்ற ராமரும் லட்சுமணன் திரும்பி வந்து பார்த்தால் சீதை இருக்கும் இடத்திலே சீதையை காணவில்லை. ராமர் பதவி போய் லட்சுமணத்தில் இருக்கிறார். தம்பி லட்சுமணா, ஐயா சீதை எங்கே கேட்கிறார். சீதை எங்கே டீ சொல்லவா தடுமாறுகிறார். காணவில்லை தேடுகிறார்கள். சீதை இருக்கும் இடத்தை பார்த்தவன் ஆஞ்சநேய பெருமான். ராம லட்சுமணன் சேர்ந்து அங்கே ராவணனை அழித்து சீதையை மீட்டி வந்து 14 வருஷம் கழிச்சு அயோத்திக்கு போய் ராமனுக்கு ஒன்றும் இல்லை. சரியா போச்சு. அது இந்த மூலம் வெளியே வந்துருச்சுனாலே இந்த மாதிரி பேச சொன்னது. இது ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா கர்ணக்கலை நிலையத்தில் சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தியலை இருக்குல்ல, துத்தியலை அது நல்லா விளக்கெண்ணெயில் வதக்கணும். விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு இளஞ்சூடா வெது வெதுப்பாக வெள்ளை துணியில் வச்சு, பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது, குண்டியை கிழிச்சு விட்ரும். காடா துணி நூல் துணியில் வச்சு நல்லா ஆசனமாய் அகட்டிட்டு உள்ளே வச்சு கோமணத்தை இருக்கு நறுக்கு நட்டிட்டோம்னா உள்ளே ஓடி போயிடும். இன்றைக்கி ஒரு பொழுது பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருச்செல்லாம் அவ்வளோதான். ஐயோ எதை பிடிச்சி உட்காந்து எவ்வளோ ஐயா முள்ள 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 அவ்வளோதான் அவ்வளோதான் உள்ளே போயிடுச்சா. அப்படி நுனியில் உட்காரக்கூடாது. வேலை உள்ளே போயிடுச்சா. லேசாக ஒரு ஆட்ட ஆட்டினா அப்படி ஆட்டக்கூடாது. லைட்டாக துவாரம் பெருசாக வைக்கிறேன் மெல்ல. ஏன் ஏன் டீ சாப்பிட்றீங்களா? எனக்கு அக்கிரவானை மட்டுமே நின்று விட்டுருக்குது. ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினன்குடி என்று பேர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், கு என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்னியவான், ஐவரும் குடி என்ற இடமே திரு ஆவினன்குடி. முருகப்பெருமா பழத்திற்கு கோவைத்துணா பழம் நீ. அப்ப டி என்றால் எனக்கு அக்கினி. உங்களுக்கு நிற்கிற பார்த்தா எனக்கு கும்பகரணம். உட்காந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க எனக்கு ஒரு நாதி இல்லையா? கடவுளே கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தானே எனக்கு நினைவூட்டுகிறது. மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் ஐயோ ஐயா ஐயா எனக்கு யமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. யமனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், எந்த இடைஞ்சல் வந்தாலும் யாருடைய நாவிலிருந்தும் ஐயோ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் அமர்கிறேன் அமர்கிறேன். யார் இந்த வேலை பார்த்தது? யார் இதில் உட்கார்ந்து இருந்தது? சோதி சோதா நீங்க வரட்ட வர மண்டே பாதி ஆக்குற இன்னைக்கு. ஏன் சேதி தெரியாம இருக்காரு? வீதியில விட்டு அடிச்சு போடுங்க. சரியா மோதி பார்க்க சொல்லு பாப்பா. வேணாம் வேணாம் குப்பர ஒரே அடி அடிச்சு போடுறானே. ஒரு நாதியும் கேட்க முடியாது. சரி 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 கோப்படாங்க. நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு நெஞ்சு என்ன சொல்றேன்? நெஞ்சில அடக்கினா மகாலட்சுமி மகாவிஷ்ணு நெஞ்சில அடக்கி குஞ்சுல அடக்கிறான் போட்டுக்கிட்டு. குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தான்னு இந்த நேரத்தில் வந்துகிட்டு 2 பேரும் உன் குஞ்சு வரிச்சா என் குஞ்சு வரிச்சா நூல் வச்சு அளவுக்கு தயார் இருக்க முடியும். கோழி குஞ்சை சொன்னேன் நான். அந்த கோழி ஒரு குஞ்சை காப்பாற்ற என்ன நினைக்கும் தெரியுமா? தனது இறக்கைக்குள்ளே மூடிக்கொள்ளும். இங்க என்ன என்ன இங்க என்ன எரும மாடா? சொல்ல வேண்டியதானே. எரும மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கா? கழுதையா? சொல்ல வேண்டியதானையா? வண்டி பிரம்மனுக்கு அன்னம் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கருணம் வாங்கின வண்டி, சிவனுக்கு காலை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி, மயில் வண்டி, ரயில் வண்டி, எதுனாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணுமா? குண்டி என்று சொன்னோன்னே ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமா வந்தது. எட்டி போய் வாடை பிடித்தான். தலைப்பக்கம் உள்ள போயிடுச்சு. குண்டி பக்கம் வெளியில நின்றது. இன்னும் குண்டியை அழகாக வைத்து வணங்குறாங்க. குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும். குண்டிருக்கும் இடமெல்லாம் குண்டி இருக்கணுமெல்லாம் குன்றிருக்கும். குண்டிருக்கும் இடமெல்லாம் குன்று குன்று இருக்கும் இடமெல்லாம் குன்றிருக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம்
எம்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி நான் நோட்டீஸ்லேயே படிச்சுட்டேன். இந்த டீ ஆறி போகும் சாப்பிடும்.